சத்தமே இல்லாம பெரிய ப்ரொமோஷனே இல்லாம பகவதி ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பால்சங்கிற பாஸ்கரன் அதுவுமே ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அதையோ கலெக்ஷன் அதையும் பார்த்துருவோம். L2A புரான் ஒரு பக்கம் வசூல்ல வேற லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு மலையாள திரைப்படமும் இதுக்கு முன்னாடி பண்ணாத சம்பவத்தை ப்ரீ ரிலீஸ்ல டே 1ல கூட பண்ண முடியாத ஒரு சம்பவத்தை ப்ரீ ரிலீஸ்ல ரிலீஸ்க்கு 5 நாளைக்கு முன்னாடியே இந்த படம் பண்ணி வச்சிருக்கு. பெரிய விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்கள் முக்கியமா பெருசு, ஸ்வீட் ஹார்ட், டிராகன், சாவா, கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி, இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது இல்லாம நேத்து ஷியாம் அவர்களோட ஆஸ்திரம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது கூட இன்னும் சில படங்களோட ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்களோட டே 1 கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத பார்த்துருவோம். அப்புறம் சலான் ரீரிலீஸ் ஆயிருக்கு, அதோட கலெக்ஷனையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோ கூட போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அனில் கபூர் அவர்களும் சேர்ந்து நடிச்ச படம் தான் முலாண்டி. அந்த படத்துல இருந்து தான் நேற்று ஃப்ரேம் வச்சிருந்தேன். இந்த படம் இங்க தமிழ்ல சக்க போர்டு போட்ட நாட்டாமை படத்தோட ரீமேக் தான். ஸோ அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், ஹரிஹரன், PS, நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், முகமது மனாசீர் அப்படிங்கிறவர், அப்புறம் குணாநிதி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஸோ வசூல்களை போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ போட்டுருக்கோம். நடுவில் அப்பயாவது வேற வீடியோ வேற கண்டென்ட் போடுவோம். அதுவுமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது நம்ம சேனல்ல. இப்போ தொடர்ந்து வேற வீடியோஸும் வரும்போது பாக்ஸ் ஆஃபீஸும் ஒரு பக்கம் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும் போது, நீங்க எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோவுக்கு ரெகுலரா சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரியே மற்ற வீடியோஸ்க்கும் நீங்க ரெகுலரா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஷூட் பண்ணி 2 வீடியோ ஆல்ரெடி எடிட்டிங்ல இருக்கு. அது வரப்போற நாட்கள்ல வரும். வேற சேனலுக்கு கூட இன்னொரு சேனலோட இருக்கு. அதுல கூட வீடியோஸ்லாம் எல்லாத்தையுமே நான் கம்யூனிட்டி டேப்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ வசூல் போயிடலாம். சாவா திரைப்படத்தோட டே 36 இந்தியாவில் 2,75,00,000, வேர்ல்டு வைடு 2,53,00,000. டோட்டலா 682,71,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 773,47,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டிப்ளோமேட் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 1,40,00,000, வேர்ல்டு வைடு 1,60,00,000. டோட்டலா 24,22,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 28,76,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆல் த பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற படம் டே 8 இந்தியாவில் 35,00,000, வேர்ல்டு வைடு 38,00,000. ஸோ டோட்டலா 4,93,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 5,17,00,000. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் படமாவே அமைஞ்சிருக்கு. கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் டே 8 ஆந்திராவுக்கு 2,15,00,000, வேர்ல்டு வைடு 2,85,00,000. டோட்டலா 29,77,00,000 ஆந்திராவுக்கு, வேர்ல்டு வைடு 40 கோடி காலத்திற்கு 40,39,00,000. ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற திரைப்படம் டே 8 தமிழ்நாட்டில் 12,00,000, வேர்ல்டு வைடு 13,00,000. டோட்டலா 2,30,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2,47,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பெருசு திரைப்படத்தோட டே 8 தமிழ்நாட்டில் 21,00,000, வேர்ல்டு வைடு 22,00,000. டே 7க்கும் டே 8க்கும் ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலா 3,16,00,000, வேர்ல்டு வைடு 3,36,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டிராகன் திரைப்படத்தோட டே 29 தமிழ்நாட்டில் 38,00,000, வேர்ல்டு வைடு 45,00,000. டோட்டலா 78,17,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 149,7,00,000. ஆஃப்டர் OTT ரிலீஸ் கூட இந்த படம் வசூல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது எந்த பாதிப்புமே ஏற்படல. OTT வந்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பர் பெருசா கம்மியாகும், அதெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்ததா பாஸ்ங்கிற பாஸ்கரன் இந்த படத்தோட ரீரிலீஸ் டே 1 கலெக்ஷன் 8,50,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பர் படம். இப்போ கூட கேடி வீடியோ இல்லை சட்டி வீடியோ போட்டால் அப்படியே உட்காந்து பார்க்கலாம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த படத்தை தியேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம்னா கண்டிப்பாக போகலாம். ரீரிலீஸ்க்கு ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த படம் பெருசாக ரீரிலீஸில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா பெருசாக ஓப்பனிங் அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்கிற ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. பகவதி ரீரிலீஸ் ஆக்சுவலாக சத்தமே இல்லாமல் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
பெருசா ஒரு ப்ரொமோஷன் இல்லை. இப்போ எப்படி சச்சின் படம் ரீரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்கு, முன்னாடியே இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அப்படி எதுவும் பெருசா யாருக்கும் தெரியல. தெரியாமலே இந்த படம் நிறைய பேர் ஏன்னு கேட்குறாங்க, என்ன ப்ரோ பகவதி ரீரிலீஸ்ங்கிறாங்க உண்மையா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆமா, ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 21 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான். மேபி ஒரு ப்ரொமோஷன் இருந்து தான் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு 60 லட்சம் 70 லட்சம் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நேற்று நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. எண்ணெய் சுடும் பனி அப்படிங்கிற படம் டே 1 இந்தியாவில் வந்து 1 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1.5 கோடி. ட்ராமா அப்படிங்கிற படம் டே 1 8 லட்சம் அது வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. அப்புறம் ஷியாம் அவர்களோட ஆஸ்திரம் அப்படிங்கிற படம் டே 1 48 லட்சம் தமிழ்நாட்டில் நல்ல வசூலை எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு 51 லட்சம், பட்ஜெட் 4 கோடி. அப்புறம் சலார் ரீரிலீஸ் டே 1 தமிழ்நாட்டில் 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடி 65 லட்சம், கர்நாடகாவில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடி 1 லட்சம். 3 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம் தான் இது. ரொம்ப இங்கே தமிழ்நாட்டிலேயோ இல்லை ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி பெல்ட்லாம் இந்த பெரிய ரீரிலீஸ்லாம் ஆகலை. அப்புறம் L2 எம்புரான், அதாவது ஒரு மலையாள படத்துக்கு இந்த அளவுக்கு நான் வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற படத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. மேபி இருந்திருக்கும். ரீசெண்ட் இயர்ஸ்ல நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இங்கே கூட இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. பெரிய விஷயம் ஒரு மலையாள படத்துக்கு. ஏன்னா அவங்களோட மார்க்கெட் அப்படிங்கிறதே இப்போதான் ரீசெண்ட் இயர்ஸாக தான் பெருசாச்சு. அதுவே இந்த L2 எம்புரான் ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகுது, பேன் இந்தியா லெவலுக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கருத்துமே இல்லை. இது வந்து ஹிந்தியில கூட ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஹிந்தியில கூட ஒரு பெரிய நம்பர் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இந்த படத்துக்கு கூட்டுச்சு. என்னன்னா, ஒரு மலையாள படத்தோட ட்ரெய்லரை பார்க்குற மாதிரியே இல்லை. அது என்னமோ ஒரு பயங்கர பேன் இந்தியா படத்தோட ஒரு ட்ரெய்லரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அந்த ஃபீலே அப்படிதான் இருந்தது. ஸோ இந்த படம் ஓவர்சீஸில் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நான் சொல்கிறது ப்ரீமியர் ப்ளஸ் டே 1. இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது. ப்ரீமியர் ப்ளஸ் டே 1. யூஎஸ்ஏல $183K US, 1 கோடி 58 லட்சம். கனடாவில் $265K US, 2 கோடி 29 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல $665K US, 5 கோடி 75 லட்சம். யூகே அயர்லாண்டில் $365K பவுண்ட்ஸ் அது கலெக்ட் பண்ணிட்டு 4 கோடி 9 லட்சம். ஆஸ்திரேலியாவில் $215K Australian dollars, 1 கோடி 23 லட்சம். ஜெர்மனியில் $125K ஈரோ, இது வந்து 1 கோடி 12 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $165K US, 1 கோடி 43 லட்சம். ஸோ டோட்டலாக ஓவர்சீஸ்லேயே இப்போதைக்கு இந்த படம் ரிலீஸுக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடியே $2.72 மில்லியன் US அது கலெக்ட் பண்ணியிருக்கு. 17 கோடி 49 லட்சம். ஸோ இங்கே எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா. கேரளாவில் 7 கோடி 83 லட்சம். கிட்டத்தட்ட கண்டிப்பாக இந்த படம் டே 1 15 crore கிட்ட கேரளாவில் மட்டுமே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னா இதுதான் டே 1ஓட ஹையஸ்ட் கிராசரி இன் கேரளா. தமிழ்நாட்டில் ஒரு 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 30 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடி 41 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஆக்சுவலாக ஹிந்தி பெல்ட்ல 31 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம் ஒரு மலையாள படத்துக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 17 கோடி 49 லட்சம். டோட்டலாக 27 கோடி 67 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான், வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. இந்த படம் டே 1 மோஸ்ட்லி 70 to 80 crore கிட்ட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒரு மலையாள படத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷனே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே 70 கோடி 80 கோடி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டே 1 கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வர அளவுக்கு ஆக்சுவலா அவ்வளோ க்ரோ ஆயிடுச்சு மலையாள சினிமா. அதுலயும் ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம். இதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் பிக்கஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இருந்தாலும் இந்த படம் எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்கு, இந்த படம் எவ்வளோ வசூல் எடுத்தா இந்த படம் வெற்றி திரைப்படம், ஓடிடி எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்களில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், நீங்கள் வேர்ல்டு வைட் ஓவர்சீஸில் வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.